எக்காடு சத்தம் வானில் தோனித்திடுவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எக்காடு சத்தம் வானில் தோனித்திடுவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் காலம் வானில் முழுக்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையின் காலம் வானில் முழுக்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும், வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் துணிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. தேவதூதர் பாடல் துணிக்க, தேவன் அவரை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பெண்ணிலே அவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மேசு மராஜனி வந்திடுவார். கர்த்தர் இம்மட்டும் நம்மை காத்து வருகிற மேலான தயவுகளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வியாழக்கிழமை அன்றைக்கு புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து, கன்னிகைகளை குறித்து அருமையான சௌர செய்தி கொடுத்தார். இன்றைக்கு நான் தொடங்கும் போது புத்தி இல்லாத ஒரு மனுஷனை குறித்து தொடங்கலாம் என்று இருக்கிறேன். அவனுக்கு பேர் கெட்ட குமாரன். அவனுடைய பேர், அவன் கெட்ட குமாரன் இல்லை, அவன் இளைய குமாரன். ஹல்லேலூயா. அவன் இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஓடி போய்விட்டான். அநியாயமாய் காரியங்களை செய்தான். எல்லாம் இழந்த பிறகு அவன் திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். நான் 11வது வகுப்பு, அப்பொழுது ஸ்கூல் ஃபைனல் 11வது வகுப்பு. 11வது வகுப்புல 2 தடவை தோற்று போய் 3வது தடவை தான் நான் ஜெயித்தேன். அந்த இளைய குமாருக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துருவேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 2 தடவை தோற்று, எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய மூளை கெட்டு போயிருந்தது. நான் புத்திசாலி பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு வந்த மூளை காய்ச்சலினாலே நான் மிக மூடனை போல மாறினேன். அந்த வகுப்புல
என்னுடைய மனைவி அந்த வகுப்பிலே தான் படித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செகண்ட் ரேங்க் வாங்கினார்கள். முதல்ல இருந்து செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட், நான் கீழே இருந்து செகண்ட் ரேங்க் வாங்கினேன். அப்போ ஈக்குவல் தான்ல. 40 ஸ்டூடெண்ட்ஸில் எனக்கு 39வது ரேங்க். இந்த ரேங்கோடு பாஸ் ஆனேன். பாஸ் ஆகி கல்லூரியிலே கொண்டு தகப்பனார் சேர்த்தார்கள். மிகுந்த பிரயாசப்பட்டு தான் அட்மிஷன் வாங்கினார்கள். அங்கு சேர்த்தா கல்லூரியிலேயாவது கொஞ்சம் படிக்கணும். நான் படிச்சு பார்த்தா ஒண்ணுமே எனக்கு ஏறாது. எங்க வாத்தியார், நாங்க எங்க தமிழ் மீடியம் படித்தவர்கள், அங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவார். எல்லா வாத்தியாரும், தமிழ் வாத்தியார் மட்டும் தமிழ்ல பேசுவார். மற்ற எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. என்ன பேசுறாங்கன்னே புரியாது. பேனு உட்கார்ந்திருப்பேன் நான். கடைசியா அங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் தமிழ், அதுலேயும் தோத்துட்டேன். செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ், அதுலேயும் தோத்துட்டேன். தேர்ட் பேப்பர் 3 பாடங்கள் உண்டு, அதுலேயும் தோத்துட்டேன். அப்போ எத்தனை தான் ஜெயிச்சேன்? ஒண்ணுமே ஜெயிக்கல. ஒரு பாடத்துல நான் ஜெயிக்கல. என்னுடைய தகப்பனார் மனம் உடைந்து போனார். இவனை நான் என்ன செய்வேன்? இவன் இவ்வளவு மக்காய் மடையனாய் இருக்கிறானே என்று மனம் உடைந்து போய் 7 ஆண்டுகள் என்னோடு அவர் பேசவே இல்லை. என்னுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. அப்படி என்னை தள்ளி வைத்து விட்டார்கள். தள்ளி வைத்து என்ன வேலை கொடுத்தார்கள்? எங்கள் வீட்டில் வேலைக்காரர்கள் உண்டு, வேலைக்காரிகள் உண்டு. வேலைக்காரர்களோடு சேர்ந்து சுமை சுமந்து கொண்டு, அதாவது நெல் சுமை சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். அங்கே போய் அதை அரிசியாய் மாற்றி திரும்ப சுமந்து கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு. அதை வேலையாட்களோடு சேர்ந்து நானும் மேய்க்க வேண்டும். நானும் மலைக்கு புல் அறுக்க போக வேண்டும். இதுதான் என்னுடைய நிலை. என் அன்பு பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் உயர்த்துவாரா? சொல்லுங்களேன். உயர்த்தினார். நான் என்னை அறியாமல் ஆண்டவர் பின்னாலே ஓடத் தொடங்கினேன். ஆண்டவரை பற்றி கொண்ட தொடங்கினேன். ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க தொடங்கினேன். என்ன நடந்தது? நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சுமார் 20,000 பேர் எழுதின எக்ஸாமினேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டராய் வந்தேன். ஹல்லேலூயா. இவ்வளவு உதவாத என்னை ஊழியத்தை செய்த உடனே ஆண்டவர் என்னை உயர்த்தினார். என்னுடைய சர்டிபிகேட் கையில் இருக்கு. 10th 11th சர்டிபிகேட் இருக்கு, PUC சர்டிபிகேட் இருக்கு, இன்னும் MA சர்டிபிகேட் இருக்கு, B.Ed சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்னை உயர்த்தின என் ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உங்களையும் உயர்த்துவார். வேதம் சொல்லுவது ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். உங்களுக்கு இறங்கி உதவி செய்யும்படி கர்த்தர் உங்களுக்காய் காத்திருப்பாராம். வாசியுங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எனக்கு நேற்றெல்லாம் நான் ஒரு பாட்டை பாடிக்கொண்டிருந்தேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயிரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயிரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். அதே அதிகாரம் 15ஆம் வசனத்திலே
நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதற்கு என்ன வேண்டுமா, என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவர் நமக்காய் இறங்க, நமக்காய் காத்திருக்க என்ன செய்ய வேண்டுமா? 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்களா? இன்னும் மனம் திரும்பாத தம்பிமார் தங்கச்சிமார் யாராவது இருக்கிறீர்களா? நான் மனம் திரும்பினதினாலே என்னை ஆண்டவர் உயர்த்தினார், எனக்கு இரக்கம் செய்தார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அமெரிக்கை என்றால் பொறுமை. உடைய பொறுமையும் உடைய நம்பிக்கையும் தான் உங்களை மனம் திரும்ப வைக்கிறது. நீங்கள் பொறுமை உள்ள பிள்ளைகள் தானா? எதற்கெடுத்தாலும் வெடுக்கு வெடுக்கென்று பேசுகிறீர்களா? எதற்கெடுத்தாலும் எடுத்தெறிந்தேன் என்று பேசுகிறீர்களா? வேண்டாம் சகோதர சகோதரிகளே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தர நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், அதாவது அமெரிக்கையும் நம்பிக்கையும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நின்றால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் இல்லை, நான் என் சுய பலத்தில் நிற்பேன் என்று சொன்னால் உடைய சுயபலம் ஒன்றுமே இல்லை அப்பா. உடைய சுயபலன் ஒன்றுமே இல்லை அம்மா. நம்முடைய சுய பலத்தை மேல் நாம் சார வேண்டாம். நம்முடைய சுய நம்பிக்கையின் பேர்ல நாம் சார வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நீ என் சுய பலத்தில் நிற்பேன் என்று சொன்னால் என்னவாம்? அந்த ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை வீட்டில் நன்றாய் வாசியுங்கள். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் அப்படி என்னுடைய சுய பலத்தின் மேல் நான் நிற்பேன் என்று சொன்னால் நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும். ஒரு கம்பத்தை போல மலை உச்சியில நிக்கிற அந்த கம்பம் எதுக்கு பயன்படும்? அது வெத்து கம்பம். அது ஒரு கம்பத்தை போலவும், மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும். மேட்டின் மேலே நிற்கிற ஒரு கம்பத்தின் மேல் இருக்கிற கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும். அப்படி மீந்திருக்கும் மட்டாக ஒரு கம்பம் போல நிற்ப, ஒரு கொடி மேல் நிற்ப, பிரயோஜனம் இல்லாம யாருக்கும் பயனில்லாத இருப்ப. அப்படி மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும். ஒருவன் பயமுறுத்த, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா 1000 பேர் ஓடி போயிடுறாங்க. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மழை அளவு அதிகமாய் இருக்கிறது. வழக்கமாய் பெய்கிற மழை அளவை விட 88% அதிக மழை இந்த வருஷம் பெய்திருக்கிறது. அப்படியானால் ஏன் வயநாட்டில் நடந்தது போல நமக்கு நடக்காதா? நடக்கும். ஆகவே நீங்களும் நானும் ஞானமுள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். வயநாட்டில் அந்த மண் சரிவினாலே, அந்த மலை சரிவினாலே அத்தனை பேரும் நொந்து போனார்கள், முழுகி போனார்கள். அவருடைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம், எத்தனை சர்டிபிகேட்ஸ், எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் மண்ணுக்கடியிலே போய்விட்டது. என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காரியங்கள் மண்ணுக்கடியிலே போகிறதற்கல்ல, நாம் நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லு, ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? 18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எங்க காத்திருப்பார்? அவர் பரலோக ராஜ்யத்திலே காத்திருப்பார். அவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கூப்பிடுறீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
நீங்கள் தானா? அப்படியே மனசாட்சியை தொட்டு பாருங்க. அப்பா, நான் உண்மையாய் தேடுகிறேனா? எப்போதும் என் இயேசுவோடு கூட உறவாடுகிறேனா? நான் வேதத்தின் மகத்துவங்களை நான் தியானிக்கிறேனா? ஹல்லேலூயா. வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். அந்த வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் மாறும் போது ஆண்டவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு கற்று தருவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லோத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். லோத்து வேதம் சொல்லுக, அவன் நீதிமான். ஹல்லேலூயா. அவன் நீதிமான். ஆகவே அவன் அந்த இடம் அழிக்கப்படும் போது லோத்தையும் அவருடைய மனைவியும் 2 பெண் பிள்ளைகளையும் தேவதூதர்கள் கையை பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு ஓடினார்கள். அழிவுகளுக்கு வர வேண்டாம் என்று. நமக்கும் அழிவில்லாதபடி நம்மை காக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. நாம் அழிவில்லாமல் காத்து கொள்ளப்படுவோம். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த தேவன் உன்னை கைவிடவே மாட்டார. வாசியுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. என் நேசர் உங்களை அழிக்கவே மாட்டாரப்பா. உங்களை மறக்கவே மாட்டாரப்பா. உங்களை கைவிடவே மாட்டாரப்பா. அவர் உங்களை தாங்குகிற தேவன். தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொன்னார்லவா. அவர் உன்னை பார்த்து இப்பொழுது என்ன சொல்லுவார்? பிழைத்திரு என்று சொல்லுவார். எனக்கு மிக பிடித்த வார்த்தை. ஆகவே உங்களுக்கு நான் அதை அடிக்கடி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. நீ பிறந்த நாளிலே உன்னை விசாரிக்க யாருமே இல்லை. உடைய தொப்புள் கூட அறுக்கப்படவில்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. உன்னை சுத்தமாக்குகிறதற்கு உன்னை தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீ கர்த்தருக்குள்ளே பிறக்காமல் நீ ஏதோ காரியத்தில் இருந்தால் உன்னை விசாரிப்பார் யாருமே இல்லை என்று நீ சொல்லுவாய் அல்லவா? என்னை விசாரிக்க யாருமே இல்லை. அந்த குழந்தையை தூக்கி காட்டிலே போற்றதா அடுத்த வசனம் வாசிங்க. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. ஒருவருக்கும் உன் பேர்ல இரக்கம் இல்லை. உன்னுடைய தாய் தகப்பனுக்கு இரக்கம் இல்லை. உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் இல்லை. யாருக்கும் இரக்கம் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது ஒருவேளை ஒரு பண்ணையாரு நினைத்து கொள்ளுங்களேன், தோட்டத்துக்கு நடந்து போகிறார். இருட்டோடு போகும்போது அவருடைய காலடியில ஒரு சத்தம் கேட்கிறது. ஒரு குழந்தையின் சத்தம், பிறந்த குழந்தையினுடைய சத்தம். அந்த குழந்தையை தூக்கிறார், கொண்டு வருகிறார், குளிப்பாட்டுகிறார். அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாய் வளர்க்கிறார். என்னே சரி, அப்படித்தான் உன்னை கடந்து போகும்போது நீ யாரும் விசாரிக்க மாட்டாத தள்ளப்பட்ட பிள்ளையாய் கிடந்தாயே, உன்னை ஆண்டவர் தேடி எடுத்தாரு. என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான். என்னுடைய வாழ்க்கையில நான் யாராலும் விசாரிக்கப்படாத ஒரு மனுஷனாயிருந்தேன். ஆச்சரியப்படுவீர்கள். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், என்னுடைய திருமணத்துக்கு அன்றைக்கு எங்களுடைய வீட்டை சுற்றிலும் நிறைய மரங்கள் இருக்கும், பெரிய முற்றம் இருக்கும். எனக்கு திருமணம். ஆனால் அந்த முற்றத்தை பெருக்குகிறதற்கு என்னுடைய சகோதரிகள் 4 பேருண்டு, யாரும் பெருக்கவில்லை. என்னுடைய மைனிமார் 3 பேருண்டு, யாரும் பெருக்கவில்லை. நான் தான் அப்பா பெருக்கிறேன். அல்லேலூயா. என்னை என்ன விசாரித்தார்கள் என்று நினைக்கிறீர்கள்? யாரும் என்னை விசாரிக்கவில்லை.
எல்லாரும் காலதாமதமாய் வருகிறார்கள். காலதாமதமாய் வந்து என்னுடைய மாமா என்று மூத்த அக்காவுடைய புருஷன் அவர், டேய் ரெடி ஆயிட்டியா, கிளம்பிட்டியா, இன்னும் ராகு காலம்டா, இப்ப கிளம்ப கூடாது, நீங்க வரவே வேண்டாம், ராகு காலத்துல நான் போறேன், என் பொண்டாட்டியும் பின்னால வர்றாளா பாக்குறேன்னு. அல்லேலூயா. எவ்வளவு திமிர் பிடிச்சவன் நான், கர்த்தருக்காய் வைராக்கியமானவன் நான். அல்லேலூயா. கர்த்தருக்காய் வைராக்கியமானவன். ஆனால் ராகு காலமும் பார்த்ததில்லை, எந்த காலமும் பார்த்த என் வாழ்வு செழிக்கிறது. நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை ஏதாவது செய்கிறீர்களா? செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கென்று உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்ததாக ஏசாயா 30:18 வாசித்து பார்த்தால் அவர் உங்களுக்காக என்ன செய்வாராம்? மனது உருகுவாராம். வாசிங்கம்மா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த இளைய குமாரன் அல்ல கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிற அவன் மனம் திரும்பி வருகிறான். என்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், அங்கே அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவர்களில் ஒருவரை போல கூட என்னை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவேன் என்று வந்தார். ஆனால் மனதுருகிற தகப்பன் எழுந்து அவரை பார்க்க ஓடினார். அல்லேலூயா. என்னை பார்த்து ஓடி வருகிற என் நேசர் இயேசுவுக்கு நான் இன்னத்தை செலுத்துவேன், என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஓடி வந்தார், கட்டி பிடித்தார், முத்தமிட்டார், முத்திரை மோதிரத்தை தரிப்பித்தார். அவனுக்காக சிறந்த விழா எடுக்கப்பட்டது. உனக்காக விழா எடுக்க என் இயேசு ஒருவர் உண்டு. உனக்கு ஒரு விழா நடக்க போகிறது. அதை இப்பொழுதே நீ உன்னுடைய மனக்கண்மனாலே நிறுத்திக்கொள். அந்த விழா கர்த்தரால் ஆகிறது. அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? நிச்சயமாய் நடக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். அந்த விழாவை அப்படியே மனதார நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திய. ஏசாயா 30:18 வாசிக்க கேட்போம். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இங்க இருக்கிறதுல உண்மையாய் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் அன்றாட கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அப்படி சொல்லுகிறவர் மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, அன்றாட கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை பற்றித்தான் நீதிமான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்கள், உங்களுக்கு ஒரு குறையும் வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:2 வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு 100க்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதி என்றால் பெரிய ஆபீசர். ஆனால் இரவும் பகலும் அவன் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தவன். அவனுடைய பேர் கொர்நேலியு. அந்த கொர்நேலியு அப்படி பேசி கொண்டிருக்க, அப்படி தேவனோடு உறவாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பேதுருவை அனுப்பினார். அந்த கொர்நேலியுவை பாரு, ஆண்டவர் உனக்காக ஒருவரை ஏற்படுத்துவார், உனக்காக ஒருவரை நியமிப்பார். அவர்கள் ஓடி வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள், உனக்கு நல்ல காரியம் சொல்லுகிறதற்கு. அல்லேலூயா. நற்காரியங்கள் நடந்தேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 30:19 சொல்லுகிறது. வாசியுங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இனி வாசம் பண்ணுகிற இடத்துல வாசம் பண்ணுகிறவர்கள் இனி அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். அவருடைய கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 38:5 சொல்லுகிறது, உடைய கண்ணீரை கண்டேன். வாசிங்கம்மா. நீ போய் எசேக்கியாவை நோக்கி,
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டுகள் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாரா மாட்டாரா? ஒரு எலிசாவை குறித்து, நம்முடைய எலிசாவை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் ஒரு பிரச்சனையும் இல்லை அவனுக்கு. ஆண்டவர் கிருபை உள்ள தேவன். நம்முடைய லதாவை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். அவரை உடனே அட்மிட் பண்ண சொல்லி மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவள் பிடிவாதமாக இருந்தாள். உபவாச ஜெபம் முடிகிற வரைக்கும் நான் அவரை அட்மிட் பண்ண மாட்டேன். என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பிடிவாதம் உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரின் காரியங்களை பார்த்து கொள்வார் என்று சொல்லுவீர்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 30:20 சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார். அதாவது உனக்கு துன்பம் வந்தாலும் சரி, உனக்கு கண்ணீர் வந்தாலும் சரி, உன் போதகர்கள் உனக்காக முழங்கால் படியிடுவார்கள், உனக்காக கண்ணீர் வடிப்பார்கள் என்று அர்த்தம். உனக்காய் செவிக்க, உனக்காய் கதற நம்முடைய சபையில அநேக பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் உண்டு. நீங்களும் ஒவ்வொருவருக்காக செபியுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாருக்காக ஜெபியுங்கள். நமக்கு யாரும் அந்நியர் அல்ல, அவர்களுக்காய் ஜெபியுங்கள். மற்ற பாஸ்டர்ஸுக்காக அதிகமாய் ஜெபியுங்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். சங்கீதம் 90:15 மோசே என்ன சொல்கிறார் பாருங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், ஆண்டவரே நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. எத்தனை அருமையான வார்த்தை. நாங்கள் துன்பத்தை கண்டோம் ஆண்டவரே, நாங்கள் வேதனையை கண்டோம் ஆண்டவரே, அதற்கு ஈடாக, அதற்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். கடைசியாக ஏசாயா 30:26 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, உடைய மனம் முறிவெல்லாம் கட்டப்படுகிறது, உடைய மன வேதனை எல்லாம் அகற்றப்படுகிறது. யார் யார் விசுவாசிக்கிறீர்கள்? என்னுடைய மன வேதனை, என்னுடைய மன முறிவை ஆண்டவர் கட்டுகிறாராகவே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல மாறும். உங்கள் வாழ்க்கையில தேவன் மகா வெளிச்சத்தை கட்டளையிடுவாராம். சூரியனுடைய வெளிச்சம் 100 மடங்கு போல மாறும். இது கர்த்தரால் ஆகிறது. உடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். யார் யாருக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? பிள்ளைகள் சீக்கிரமா. ஏன் அவளுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாளுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த கர்த்தருக்கு நீங்கள் காத்திருப்பீர்களா? நீங்கள் கர்த்தரையே நோக்கி பார்ப்பீர்களா? எப்படி ஜெபிக்கிறீர்கள்? எப்படி வேதம் வாசிக்கிறீர்கள்? இன்று காலையிலே வேதம் வாசித்து விட்டு வந்தீர்களா? இல்லை வேதம் வாசிக்கவில்லையா? இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன் என்றால், நான் வேதத்தை வாசித்திருப்பேனா இல்லையா என்று நீங்கள் முடிவு பண்ணிக்கொள்ளுங்கள். என் நேசருடைய பாதத்தில் அன்றாடம் காத்திருங்கள். நம்முடைய சிறு பிள்ளைகள், குட்டி குட்டி பிள்ளைகள் கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரே பண்ணுகிறார்கள்.
நீங்கள் எல்லாரும் அப்படி பழகுங்கள். நாங்கள் சிலர் 5:30க்கு தொடங்கி 6:30 வரைக்கும் 1 மணி நேரம் நாங்கள் 5 பேர் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காய்த்தான் விசேஷமாய் ஜெபிக்கிறோம், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறோம், கதறுகிறோம். இன்றும் ஆண்டவருக்காக உடைய பாதத்தில் காத்திருக்க நாங்கள் ஆசையாய் காத்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு கொடுப்பீர்களானால் அவைகளை வைத்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லட்டுமா? என் நேசர் மழை துளி போல உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகத்தால் நிறைகிறதுனாலே எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார். மழை துளி போல ஒன்றல்ல, எல்லா இடத்திலும் பரவி மழை துளிகள் போல வந்து இறங்குகிறதை காணும்படியாய் ஆண்டவர் எனக்கு பாக்கியம் கொடுத்தார். ஒரு விசை கூட ஆண்டவரே அந்த அபிஷேகத்தால் என்னையும் எங்களையும் நிரப்பும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த உடைய ஜெப தூபம் எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திலே அருமை பிள்ளைகளை, பலவீனப்பட்டு போற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் நாமத்திலே எங்கள் பிள்ளைகளை வாழ்க வாழ்க வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கட்டுகளிலிருந்தும் பிள்ளைகள் விடுதலை பெற்று சாட்சிகளாய் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நுகங்கள் அத்தனையும் முறித்து போகிறதை காண்கிறேன். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அத்தனை நுகங்களும் முறித்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.